அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 1 எண்ணியல் பாடத்தலைப்பில் பயிற்சி 1.1 3வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 3, கீழ்காணும் தசம எண்களை ஒரு தசம இட திருத்தமாக மாற்றுக. நமக்கு 3வது கணக்கில் 3 தசம எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் தசம எண் 123.37, இரண்டாவது தசம எண் 19.99, மூன்றாவது தசம எண் 910.546. ஒரு தசம எண்ணில் 2 பகுதிகள் இருக்கும். தசம புள்ளிக்கு வலதுபுறமாக உள்ளது தசம எண் பகுதி, தசம புள்ளிக்கு இடதுபுறமாக உள்ளது முழு எண் பகுதி. இப்போ நம்ம எந்த இடமதிப்பிற்கு முழுமையாக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு தசம இட திருத்தமாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தசம எண்ணில் ஃபஸ்ட்டு டிஜிட், அதாவது 10ல் ஒன்றுகள் இடமதிப்புக்கு முழுமையாக்கணும். இந்த 3 தசம எண்களையுமே ஒரு தசம இட திருத்தமாக அப்படின்னா தசம எண் பகுதியில் முதல் டிஜிட், அதாவது 10ல் ஒன்றுகள் இடமதிப்புக்கு முழுமையாக்கணும். ஆன்சர் பாருங்கள். ஒரு தசம இட திருத்தம் அப்படின்னா 10ல் ஒன்றுகள் இடமதிப்பை குறிக்கிறது. எந்த இடமதிப்பிற்கு முழுமையாக்கணுமோ அந்த இடமதிப்புக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிக்கணும். இந்த 3 தசம எண்களையும் ஒரு தசம இட திருத்தமாக தான் மாற்றணும். ஒரு தசம இட திருத்தம் அப்படின்னா 10ல் ஒன்றாம் இடமதிப்பு. இப்போ 10ல் ஒன்றாம் இடமதிப்புக்கு அடிக்கோடிட்டு உடனே வலதுபுறம் உள்ள டிஜிட்டை பார்க்கணும். அந்த எண்ணை 5உடன் ஒப்பிடணும். 5 அல்லது 5ஐ விட அதிகமாக இருக்கா அல்லது 5ஐ விட குறைவாக இருக்கான்னு பார்க்கணும். 5ஐ விட குறைவாக இருந்ததுன்னா அடிக்கோடிட்ட டிஜிட்டுக்கு வலதுபுறம் இருக்கிறது எல்லாம் 0 ஆகிடும். வலதுபுறம் இருக்கிற எண் 5 அல்லது 5ஐ விட அதிகமாக இருந்ததுன்னா அடிக்கோடிட்ட இலக்கத்துடன் 1 நாம் கூட்டிக்கணும். அவ்வளோதான். முதல் கணக்கு பாருங்கள். 123.37 10ல் ஒன்றாம் இடமதிப்புக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிக்கணும். இப்போ 10ல் ஒன்றுகள் இடமதிப்பு 3 தான். வலதுபுறத்தில் உள்ள எண் 7. 7 என்பது 5ஐ விட பெரிய மதிப்பு. ஆகவே அடிக்கோடிட்ட எண்ணுடன் 1ஐ கூட்டிக்கணும். பாருங்கள், 123.3, அதுக்கப்புறம் எவ்வளோ நம்பர்ஸ் இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. வலதுபுறம் இருக்கிற டிஜிட் 5ஐ விட பெருசு அப்படிங்கிறதால 1 நம்ம கண்டிப்பாக கூட்டிக்கணும். அதுவும் அடிக்கோடிட்ட இலக்கத்துக்கு நேராக தான் கூட்டணும். ஆன்சர் பாருங்கள். ஆகவே 123.37இன் ஒரு தசம இட திருத்தம் 123.4 ஆகும். இதே போல் மற்ற இரு கணக்குகளையும் செஞ்சிடலாம். அடுத்த தசம எண் 19.99. 10ல் ஒன்றுகள் இடமதிப்பில் 9 இருக்குது. அடிக்கோடிடணும். அடிக்கோடிட்ட எண்ணிற்கு வலதுபுறமாக உள்ள எண்ணை பார்க்கணும். இது 9. 5ஐ விட 9 பெரியது அப்படின்னா இந்த அடிக்கோடிட்ட இலக்கத்துடன் 1 நாம் கூட்டிக்கணும். 19.9, இதுக்கப்புறம் டிஜிட்ஸ் நம்ம எழுதக்கூடாது. 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 0, இங்கே மிச்சம் 1, 0, 2, மிகச்சரியாக 20 கிடைக்குது. ஆகவே 19.99இன் ஒரு தசம இட திருத்தம் 20 ஆகும். மூன்றாவது தசம எண் 910.546. ஒரு தசம இட திருத்தம் அப்படின்னா 10ல் ஒன்றுகள் இடமதிப்பு. அதுக்கு அடியில் அண்டர்லைன் பண்ணிக்கணும். அண்டர்லைன் பண்ணதுக்கப்புறம் வலதுபுறமாக இருக்கிற நம்பர் பார்க்கணும். 4 அப்படின்னு இருக்குது. 4 5ஐ விட குறைந்த மதிப்பு. ஆகவே அண்டர்லைன் பண்ணதுக்கு வலதுபுறமாக இருக்கிற அனைத்து டிஜிட்ஸும் 0 ஆகிடும். இப்போ 910.5 அப்படின்னு மட்டும்தான் கிடைக்கும். ஆன்சர் பாருங்கள். ஆகவே 910.546இன் ஒரு தசம இட திருத்தம் 910.5 ஆகும். பயிற்சி 1.1 4வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.